ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கும், அப்புறம் வந்து ரியலாக வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? அவங்கக்கிட்ட யார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு ரியலாக வந்து சொல்ல போகிறேன். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போயிருந்தார். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ், இந்த ஷீட் வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது இதில் இருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ கொடுக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி. அதில் என்னென்னலாம் போட்டிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கரண்ட்டில் வந்து இருக்கணும். அதுக்கு தான் வந்து நான் நிறைய டைம் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். பிசி, எம்பிசி எல்லாம் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட்டு கரண்ட்டில் வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ட்டு. யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுவுமே வந்து ஃபோட்டோ வச்சு அப்டேட்டில் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அப்ளை பண்ணித்தரேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. அப்புறம் வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட், எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும். ஹெல்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கும், அவங்களே வந்து தருவாங்களா இல்லை நம்மளே போய் வாங்கிட்டு போனோமா அப்படின்ட்டு. அதற்கான பதிலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இருக்க பாருங்கள், ஹெல்த் சர்டிஃபிகேட். இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ப்ரொவைட் பண்ணாங்களாம். ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நியர்பை இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வாங்குங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அவங்களே வந்து கேண்டிடேட்டை ரெடி பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க, அதையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தே வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்முமே வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கவர்மெண்ட் டாக்டர் யாராச்சும் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஃபார்மெட் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் இதில் ஃபில்அப் பண்ணி அவங்கக்கிட்ட சிக்னேச்சர் வந்து இதில் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சிக்னேச்சர் ஆஃப் தி மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா. மொத்தம் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து அஃபிஷியலாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அவங்களே வந்து சொன்னது. சரி, ஓகே. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுன்றது அதில் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ இவருக்கு என்னென்னலாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ, ஆதார், பேன் கார்டு, இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அது வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே வந்து இருக்கும், கேட்பாங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டும் கேட்பாங்க, ஃபோட்டோவும் கேட்பாங்க, ஆதார் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. பேனு, பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸில் சேஞ்ச் ஆகும். மேபி வேறு ப்ரூஃப் ஏதாச்சும் கேட்கலாம், அந்த மாதிரி சொல்கிறேன். அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் ப்ரூஃப் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே வந்து 2 செட் ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுதான் அந்த ரிசல்ட்ஸ்லேயே நம்ம சொல்லியிருப்போம், அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் ஒரிஜினல் கூடன்னு. அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சுங்களாம். ஓகேவா. இதில் மொத்தம் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இன்னுமே மேனுவலாக ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதனோட டீட்டெயில்டு நான் செப்பரேட் வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா. அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இதில் மொத்தம் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தருவாங்க. அதே மாதிரி அட்ரஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் அவர் ரியலாக வந்து சொன்னது. அதனால தான் நான் உங்களுக்கு நோட் பண்ணி வந்து சொல்லின்னு இருக்கேன். இது வந்து அவங்களே வந்து கொடுத்தது தான். ஓகேவா. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.